என்ன கோவம் ஆக்குனே தெரியல. இவ்ளோ பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நான் ஒரு நாள் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்க பைக்கில் போயிட்டு இருந்தேன். இந்த வசனங்கள் என் காதில் விழுந்துச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆயிடுச்சுனாக்கா ஒரு புனிதரோட கோயிலுக்கு போவாங்க. எப்படி எப்படிலாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மூலமாக போவாங்க. மாட்டு வண்டியில் சவாரி கட்டிக்கிட்டு போவாங்க. அப்புறம் டிராக்டர் இருந்தாக்கா அதுலேயும் சவாரி கட்டிட்டு போவாங்க. பஸ்ஸில் போவாங்க, காரில் போவாங்க. இதில் ரொம்பவும் பிரபலமானது பார்த்தீங்கன்னா, நடைப்பயணமும், இந்த மாட்டு வண்டியில் சவாரி கட்டிட்டு போகிறது, இந்த ட்ரக்கில் சவாரி கட்டிட்டு போகிறது தான் ரொம்ப பிரபலமாக இருக்கும். எல்லாரும் அதை விருப்பமாகவும் செய்வாங்க. அந்த புனிதரோட கோயில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேட்டு ஒரு 90 to 95 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ரோடு வந்து ஹைவேஸ் போல் இருக்கும். எங்கேயுமே டேர்னிங்லாம் அதிகமாக இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும். அதில் வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. நைட்லலாம் டாரஸு ஹெவி வெஹிக்கல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும். அந்த வகையில் அந்த நடைப்பயணத்தில் நானும் ஒரு வருஷம் நடந்து போனேன் என்னோட நண்பர்கள் கூட. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. விருத்தாச்சலம் வரைக்கும் நடந்தேன். அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல. அப்புறம் என்னோட நண்பர்கள் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு நைட்டு வேப்பூரில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்திருக்கக்குள்ளே நல்லா இருந்துச்சு நடக்கிறதுக்கு. நான் விருப்பமாக நடந்தேன். நடந்து எப்படியோ போயிட்டு அந்த புனிதரோட கோயிலுக்கு போயிட்டேன். அது வந்து அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றது, நடக்கக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுகிறது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு காட்டுக்குள்ளே தண்ணிலாம் இருக்கும். அங்கெல்லாம் குளித்ததெல்லாம் என்னால் மறக்க முடியாத அனுபவம்னே சொல்லலாம். அப்புறம் ரோட்டில் போகக்குள்ள டூ வீலரை நிறுத்தி எவ்வளோ தூரம் நடந்த அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் சொன்னேன். அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு, "இவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்குள்ள ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கோயிலுக்கு நான் என்டர் ஆகக்குள்ள என்னோட நண்பர்கள்லாம் என்னை கைத்தட்டி வரவேற்றாங்க. ஏன்னா நான் விருத்தாச்சலத்திலே பஸ் ஏற வேண்டிய ஆள். எப்படியோ கோயில் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. கால்லாம் வலி பெயின் எடுத்துச்சு. இருந்தாலும் அந்த கோயில் அடைஞ்சதும் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணது போல் எனக்கு இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததில் இந்த வழிகள் எல்லாமே எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. இது போல் தான் எல்லாருமே இந்த வண்டி கட்டிட்டுலாம் போகிறாங்க இல்லையா, மாட்டு வண்டியில் சவாரி கட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் எடுத்துப்பாங்க. மாட்டுக்கு தேவையான தீவனம், விறகு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலை சுற்றி இருக்கிற கிராமங்களில் வண்டியை விட்டுட்டு நிழலில் அங்கேயே ஒரு வாரம் ஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஸ்டே பண்ணி அந்த திருவிழாவெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அங்கே தான் இருக்கும். அந்த திருவிழா டைமில் எங்கள் ஊரே வெறிச்சோடி போயிருக்கும். அப்போனா பார்த்துங்க எந்த அளவு மக்கள் வந்து விருப்பமாக அங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு. இது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு பிக்னிக் போகிறது போல். ஆனால் அதே சமயம் இதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அது பெரிய ஹைவேஸாக இருக்கிறதுனால நைட்டில் இது போல் டாரஸ் பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் ஹை ஸ்பீடில் அந்த ஹைவேஸில் போவாங்க. நடைப்பயணமாக போவோன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி நடைப்பயணமாக போகக்குள்ள இந்த இரவு நேரங்களில் நடக்கக்குள்ள நிறைய ஆக்சிடெண்ட் நடந்து எங்கள் ஊர் மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் என்னோட உறவினர் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரரையே நான் இழந்திருக்கிறேன். அவங்க மாட்டு வண்டியில் குடும்பத்தோடு அந்த சவாரி கட்டிட்டு போனாங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணவங்கள சுமார் ஒரு 8, 9 மணி போல் டாரஸ் வண்டி அந்த மாட்டு வண்டியில் மோதிடுச்சு. அதில் அந்த சமயத்தில் யாருக்கும் எதுவுமே ஆகலை. எல்லாரும் சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் மருத்துவமனையில் எல்லாருமே அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போன என்னோடய சகோதரர் அதில் ரொம்ப மன வேதனை அடைஞ்சிடுறாரு. அதனால் மறுபடியும் நடைபயணமாக அந்த கோயிலுக்கு போகிறாரு. நல்லபடியாக போயிட்டார். திரும்ப வரக்குள்ளே இரவு நேரத்தில் ஒரு உறவினரோட மாட்டு வண்டியில் அவர் வரக்குள்ள அவருக்கு ஒரு ஃபோன் வருது. இது போல் இன்னொரு மாட்டு வண்டி நைட்டில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னதும், ஏற்கனவே அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவரால் அதை தாங்க முடியல. அந்த மாட்டு வண்டியை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நைட்டு உடனே டூ வீலரில் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு அந்த ஹைவேஸில் டூ வீலரை ஓரமாக நிறுத்திட்டு அதில் உட்காந்துருக்கக்குள்ள இன்னொரு லாரி அவரை வந்து இடிச்சிடுது அந்த இரவு நேரத்தில். ஏன்னா ஹைவேஸில் அந்த லாரிகள்லாம் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. இரவு நேரத்தில் மறுபடியும் என்னோடய சகோதரர் மேலே மோதுனதுனால அவர் அங்கேயே உயிரிழந்துடுறாரு. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்கள் எங்கள் ஊரில் போயிருக்குது. இந்த நடைப்பயணத்தின் மூலமாக நிறைய உயிர்கள் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே நடந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போது நான் நடக்கக்குள்ளேயே இரவு நேரத்தில் தான் நடந்தேன்.
ஏன்னா ஒட்டி ஒட்டி பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் கிராஸ் பண்ணி போகும். நூல் இழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலலாம் பஸ்ஸுங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பயமாவும் இருந்தது. இருந்தாலும் அந்த வழியில வந்துட்டு இதெல்லாம் என்னால கவனிக்க முடியல. நான் வேகமா நடந்துட்டே போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம நடக்கிறது தெரியும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட் லேம்ப் எடுத்துட்டு போனேன். அதாவது தலையில கட்டிக்கிற லைட்டு. அத எடுத்து என்னோட பேகுக்கு பின்னாடி கட்டி விட்டுட்டேன். ஏன்னா இரவு நேரத்தில நம்ம நடக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி விட்டுட்டு நடந்தேன். சேஃபா நைட்டு போயிட்டு தூங்குனேன். காலையிலயும் அதுபோல நான் அந்த இடது பக்கம் நடக்கக்குள்ள இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்னோட ஒட்டி ஒட்டி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பயமாவும் இருந்துச்சு. என்ன இது பின்னாடி வரத நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அதாவது சாலையோட வலது பக்கம் நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ முன்னாடி வர வெஹிக்கிள்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஏதாவது நம்ம கிட்ட வர மாரி இருந்தா கூட என்னால ஒதுங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் நடக்கிற அந்த டைரக்ஷன மாத்தி நடந்தேன். நானே பார்த்தேன் கண்கூடா அதில இருக்கிற அந்த ரிஸ்க்க. அப்புறம் வேணாம் நான் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் அது வந்து ஒரு அட்வென்ச்சர் போல நண்பர்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு, அங்கங்க உணவு அருந்திக்கிட்டு இப்படி போனா கூட, அதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஞ்சரா இருந்துச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்ப நடக்க வேணாம். நம்ப இதுக்கப்புறம் பஸ்ஸுலயோ இல்ல வெஹிக்கிள்ஸ்லயோ எப்படியாவது டிராவல் பண்ணி வந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ ஜூன் மாசம் அந்த புனிதரோட திருவிழா ஆரம்பிச்சுச்சு. இப்போ மக்கள் வந்து எங்க ஊர்லேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. வண்டியில சவாரி கட்டிட்டு போவாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நெறைய வண்டி சவாரி கட்டிட்டு போயிட்டாங்க. இதில முக்கியமா என்னுடைய மக்கள் கவனிக்க வேண்டியது, அந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடு. இரவு நேரங்கள்ல அந்த ஹைவேஸ்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்ல போவாங்க. அது ரொம்பவே டேஞ்சரு. ஸோ இப்படி என்னுடைய மக்கள் போறதுனால, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நடைப்பயணம் என்னோட மக்கள் மட்டும் இல்ல, அதாவது என்னோட ஊரை சார்ந்த மக்கள் மட்டும் இல்ல, இதுபோல பல கோயில்களுக்கு நடைப்பயணம்லாம் மேற்கொள்றாங்க. அவங்கலாம் இரவு நேரத்தில டிராவல் பண்ணக்குள்ள முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதாவது நான் பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத சொல்றேன். நம்ம இரவு நேரத்தில நடக்கக்குள்ள சில பேருக்கு டிரைவர்ஸுங்களுக்குலாம் நல்லா கண்ணு தெரிஞ்சா பரவால்ல. ஏன்னா கிட்ட வந்து தான் அவங்களால சில பேரால பார்க்க முடியும். சில லைட்லாம் டிம்மா எரியும். அதனால நம்ம நடக்கிறத அவங்களுக்கு வந்து எப்படியாவது தெரியப்படுத்தணும். அதுக்காக நான் நடக்கக்குள்ள பின்னாடி லைட்ட கட்டிட்டு நடந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதுபோல உங்களோட ஹெட் லேம்ப் எதா இருந்துச்சுனாக்கா, உங்களோட பேக் சைட்ல அந்த லைட்டு தெரியறது போல வச்சுக்கலாம். இது போல நீங்க நடக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த ஓட்டுநர்களுக்கு எல்லாருக்குமே தெரியிற வகையில நீங்க ஏதாவது ஒரு சிக்னல் குடுக்கணும். என்னோட நண்பர் வந்து இதில அதிகமா நடந்துட்டே இருப்பாரு. அப்போ நான் நடக்கக்குள்ளே இத என்கிட்ட அவரு சொன்னாரு. அவரோட பேக்ல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாரு. நான் கேட்டேன், "இது எதுக்கு நீ ஒட்டியிருக்கன்னு?" சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, "இது போல நடைப்பயணம் போகல, போலீஸ்காரங்க தானே இத எனக்கு ஒட்டுனாங்க. அந்த என்ன ஸ்டிக்கர் தெரியுமா? இந்த பைக்குக்கு பின்னாடிலாம் ரெட் லைட்ல ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள்லலாம் அடிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அதோட பேரு எனக்கு எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியல. அதில லைட்டு பார்த்தா பளபளன்னு மின்னும். அவரோட பேக்குக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. ஏன்னா நடக்கக்குள்ள விசிபிளா தெரியறதுக்காக. லைட் அடிச்சோனே பளீர்ன்னு தெரியும். ஸோ அப்போ ஓட்டுநர்கள் அந்த டைரக்ஷன மாத்துறதுக்கு வசதியா இருக்கும். அதனால நம்ப நடக்கக்குள்ள நம்ம இங்க தான் நடக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அந்த ஓட்டுநர்களுக்கு. அதுக்கு ஒரு லைட்ட கூட நம்ம தூக்கி பிடிச்சுக்கிட்டு போலாம். பிரச்சனை இல்ல. ஏன்னா உயிர் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுக்காக. இது போல மாட்டு வண்டியில போறவங்களும், இப்ப என்னோட சகோதரர் பார்த்தீங்கன்னா, அந்த இரவு நேரத்தில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மாட்டு வண்டியில அந்த அளவுக்கு பிரைட்டா லைட்லாம் எரியாது. இந்த கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட் லைட்டு பின்னாடி எரியும். 2 ரெட் லைட்டு நம்ம இரவு நேரங்கள்ல ஆன் பண்ணாலே அது எரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதனால அது விசிபிளா தெரியும். ஸோ மாட்டு வண்டியில போறவங்களும், இது போல நீங்க மாட்டு வண்டியில போறத தெரியப்படுத்துறதுக்காக பின்னாடி நெறைய லைட் கட்டி விட்டா நல்லாருக்கும். அதில ஒரு ராந்தல்லாம் வச்சிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு விசிபிளா இருக்காது. ஏதாவது இந்த சார்ஜர் லைட்டு போல பின்னாடியும் முன்னாடியும் கட்டி விட்டுட்டா, அந்த மாட்டு வண்டி போறது விசிபிளா இருக்கும். ஏன்னா டிரைவருங்க இந்த வெளிச்சத்த திடீர்னு பார்த்தாக்கா உடனே டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலம் சில ஆக்சிடென்ட்கள நம்ம தவிர்க்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த புனிதரோட கோயிலுக்கு பகல்ல போறது தான் பெட்ரு. பைக்ல போறவங்க இருந்தா கூட, அந்த டிராஃபிக் அதிகமா இல்லாத நேரத்தில பகல் நேரமா பார்த்து போயிடலாம் சேஃபா. இன்னும் சேஃபானா பஸ்ஸு, அந்த புனிதரோட கோயிலுக்கு ட்ரெயினுமே இருக்கு. இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா நம்ம கொஞ்சம் சேஃபா போயிட்டு வரலாம். அதனால என்னுடைய ஊரை சேர்ந்த மக்கள் இதில கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். ஏன்னா பல உயிர்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு இதில போயிட்டு இருக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரங்கள்ல நம்ம நடக்கக்குள்ள, வண்டியில போகக்குள்ள விசிபிளா இல்லாததுனால நெறைய விபத்துகள் நடக்குது. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா போவாங்க.
அந்த புனிதரோட கோயிலுக்கு. இத நம்ப ஏன் கெடுக்கிற மாரி பேசிட்டு இருக்கணும்? அப்படிங்கிறது போல தான் நெனச்சேன். இதில இருக்க அந்த அ டார்க் சைட எதுக்கு சொல்லணும்லாம் நெனச்சேன். அவங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும்னு. ஆனா, இதில முக்கியமான காரணம் நெறைய உயிர்கள் போது. ஸோ, அதுக்கு ஒரு விழிப்புணர்வா நம்ம சொல்லணும். ஏன்னா, பர்சனலா நானே நடந்து போயிருக்கிறதுனால, அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இதன் மூலம் அவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு, சில உயிர்கள் காப்பாத்தப்பட்டா நல்லது தானே! அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னும் முக்கியமான காரணம், நான் அந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். "என்ன கோவ ஆக்குனியே தெரியலையே! இவ்வளோ உயிர்கள் போயிட்டு இருக்கு" அப்படின்னு எங்க ஊரை சார்ந்த மத போதகர் அவரோட மறைவுரையில சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கடைக்கு போயிட்டு இருந்தேன் டூ வீலர்ல. இந்த மறைவுரைய ஜூன் மாசத்துல தான் அவங்க சொன்னாங்க. அப்போ எங்க ஊர்ல நெறைய உயிர்கள் போயிருந்துச்சு இந்த நடைப்பயணத்துல. அத ஒட்டி தான் அந்த மறைவுரை வச்சாங்க அந்த மத போதகர். இத கேட்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஒரு அறிவியலாளரா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இல்ல இந்த ஏன்னா நான் பர்சனலாவே ஏற்கனவே நடந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கே தெரியுது. அது வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற ஒரு ஹைவேஸு. அதில வந்து எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கர் இல்ல. அது மட்டும் இல்லாம, நம்ப இந்த கார்ல பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரவங்க, ஆக்ஸிலேட்டர் அழுத்தி புடிச்சாக்கா, அது எடுக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, எங்கேயாவது ஒரு டர்னிங் இருந்தா தானே கொஞ்சம் ஆக்ஸிலேட்டர் விடுவாங்க. ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறதுனால அவங்க ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருப்பாங்க. ஸோ, அது ஒரு டேஞ்சர் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க, அந்த மத போதகர்ன்னு பார்த்தாக்கா. ஆனா, அவங்க வந்து மக்கள மூட நம்பிக்கையில ஆழ்த்துறது போல, ஆ என்ன கோவ அக்கினியோ தெரியலையே கடவுளுக்கு, இது போல எல்லா உயிர்களையும் பலி வாங்குறாரு அப்படிங்கிறது போல சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா அவரு வந்து சேஃபா இது போல நீங்க பஸ்ஸில போங்க. ஆ நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போறதா இருந்தா, பகல்ல போயிட்டு வாங்க. நல்ல வெளிச்சத்தில விசிபிளா இருக்கிற நேரத்தில போயிட்டு வாங்க. அப்படிங்கிறது போல சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருந்தாங்கன்னா, நான் இந்த வீடியோவ கூட நான் போட்டிருக்க மாட்டேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இந்த போதனை தான். இதில இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அ அவர் போதிக்கிற மதத்தோட கடவுள் வந்துட்டு, ஒரு அன்பின் வழியான கடவுள். அதாவது மன்னிக்கிற கடவுள். எல்லாரையும் அன்பு செய்ற கடவுளு. தப்பு செஞ்சாலும் அரவணைக்கக்கூடிய கடவுள். அவருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு அவரு போதனையில சொன்னது எனக்கு ஒரு வேடிக்கையாவும் இருந்தாலும், என்ன இப்படி சொல்றாங்களே! ஆக்சுவலா என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வ சொல்லாம, மக்கள பயத்துல ஆழ்த்துறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதுக்காக நம்ப ஒரு வீடியோ போட்டே ஆகணும். மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லியே ஆகணும்னு நெனச்சாலும், இது கடவுள சம்மந்தப்பட்டது. மக்களோட எமோஷன் கூட இது க கனெக்ட் ஆனதாச்சே. இத பத்தி பேசுனா கஷ்டப்படுவாங்க சில பேரு. அப்படின்லாம் நான் யோசிச்சேன் பல வகையில. இருந்தாலும், அ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டார்க் சைட நம்ம சொன்னா, நெறைய உயிர்கள் காப்பாத்தப்படுமே! அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த நடைப்பயணம். அதாவது அந்த பயணத்தின் போது என்னென்ன டேஞ்சர்லாம் இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிறேன். இன்னொன்னு அந்த மத போதகர பாருங்க, இப்படி மறைவுரையாற்றாரு அப்படின்னு சொல்லி அவர இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கமும் எனக்கு கிடையாது. அவர மட்டம் தட்டி இது போலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படிங்கிற நோக்கமும் இதுல இல்ல. இதுல முக்கியமான நோக்கம், அந்த நடைப்பயணத்தின் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது போல சில மத போதகர்கள் சொன்னாலும், அத நம்ப ஏத்துக்காம, இதுல ஆக்சுவலா என்ன நடக்குது? ஏன் உயிர் போச்சு? அப்படிங்கிறத யோசிச்சாலே நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காகவும், அதன் மூலம் மக்களோட உயிர காப்பாத்துறது மட்டுமே தவிர, வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்ல. யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. இதுல சொன்ன இந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து நல்லதா இருந்தா எடுத்துக்கங்க, கெட்டதா இருந்தா விட்டுருங்க.